Hi, this is Andrew, Senior Physiotherapist from Head to Heel Physiotherapy Clinic. Today we are going to see about a fracture case. She is having a left thigh bone fracture before 20 days before. So we are giving more physiotherapy treatment for the left limb, and right now we are going to do some passive exercise program. அதாவது ரொம்ப நாளாக நம்ம வந்து சர்ஜரிக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பி கொடுக்கலன்னா ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிரும். செகண்ட் திங், பிளட் ஃப்ளோ வந்து நிறைய போகணும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். எல்லா ஆப்ரேஷன் கேசஸுக்கும், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி மஸ்ட்டு. ஃபிசியோதெரப்பி கொடுக்காம விட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து சர்ஜரி பண்ணதும் யூஸ் இல்லாமல் போயிடும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சர்ஜரி பண்ணால் போதும், ஃபிசியோதெரப்பி தேவையில்லை, நானே மடக்கி நீட்டிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுனா, ஆக்டிவாக அவங்களால வந்து மடக்க முடியாது. என்ன ஆகுனா, பெயின் வரும், நீ ஜாயிண்ட்டில், ஹிப் ஜாயிண்ட்டெல்லாம் பெயின் வரும். ஸோ ஆஸ் எ ஃபிசியோதெரபிஸ்ட் நாங்கள் வந்து ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ். நாங்கள் கரெக்டான பொசிஷனில் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அந்த மசில்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் வரும், மூமெண்ட்ஸ் ஜாயிண்டில் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நடக்கும் போதும் சரி டிஃபார்மிட்டி வராது. சில வாட்டி என்ன ஆகுனா, இந்த காலுக்கு அந்த காலுக்கு வித்தியாசம் வந்துடும். தை வந்து வீக் ஆகிரும், அதாவது மசில் வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிரும் இந்த பக்கம். அந்த பக்கம் நார்மல் லெக் வந்து நல்லாயிருக்கும். அஃபெக்டட் லெக்கில் வந்து என்ன ஆகுனா, மசில்ஸ்லாம் ஷ்ரிங்க் ஆகி அவங்க எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்க தொடங்குவாங்க, அவங்களுக்கு இம்பேலன்ஸ் வரும், ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ சர்டன் எக்ஸசைஸ் திங்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்னென்ன ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ண போகிறோன்றது பார்க்க போகிறோம். இவங்களுக்கு வந்து இந்த தை போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு இந்த சைட்டில் பாருங்கள். ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. செகண்ட் திங், மேலேருந்து ஒரு ராடு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு சர்ஜரி ஹிப்லேருந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்க்ரூஸ் வச்சுருக்காங்க, இங்கேயும் ஸ்க்ரூஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ராடு வச்சுருக்கிறாங்க. ஸோ செகண்ட் திங், இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சுவிட்சர் இங்கேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போது ஃபிசியோதெரப்பி கொடுத்துருப்போம். 20 days ஆகிருக்கு, நல்லா சரியா. ஃபிசியோதெரப்பியில் ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்ணிக்கணும். பெட்ஷீட் இல்லாமல் பேஷண்ட்டை தொடக்கூடாது. எஸ்பெஷலி அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசரும் யூஸ் பண்ணிக்கலாம். வேக்சினேட் பண்ணியிருக்கிறோம். பேஷண்ட் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. ஆல்வேஸ் வி ஷுட் பி சேஃப்டி. ஓகே. ஸோ ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். அதாவது முட்டியுடைய ரேஞ்சும் ஹிப் ஜாயிண்ட்டுடைய ரேஞ்சும் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைனா அது அப்படியே லாக் ஆகிரும், ஸ்டிஃப் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட் வி ஆர் கோயிங் டு டூ பாசிவ் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். நீ ஒரு 200 times பண்ண போகிறோம். 50-50 பண்ணுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஜூனியர் ஃபிசியோஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஷண்ட் டக்குன்னு விட்டுறக்கூடாது கீழே. செகண்ட் திங், பேஷண்ட்டுடைய பேரபிள் லிமிட், இந்த லிமிட் வரைக்கும் போதும்னா ஓகே, அதுக்கு மேலே ஓகேனா ஓகே, அதுக்கு மேலே போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. பேஷண்ட்டுடைய பேரபிள் லிமிட்டில் தான் எந்த எக்ஸசைஸுமே பண்ணணும், எஸ்பெஷலி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர். இது வந்து எப்படின்னா ஆக்டிவ் அசிஸ்டட். இப்போ ஆக்டிவாக அவங்களே பண்ணுவாங்க, நம்ம வந்து ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ணுறோம். ஃபிஃப்டிக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுத்துடணும். நைட் எக்ஸசைஸ் பண்ணிங்களாம்மா? நேற்று சாயங்காலம் பண்ணிங்களா? ஆ, உட்காந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிங்களா? நடந்தீங்களா? நைட் வலி வந்ததா? சரி 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 சரி. முட்டி வரைக்கும் இருக்குது. மாத்திரை போட்டிங்களா? ஆ சரி 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 சரி. இன்னொரு 50 தடவை பண்ணுவோம். எப்பொழுதுமே பேஷண்ட் அதுதான் ஹிப் ஜாயிண்டில். பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுறீங்களா? அதுக்கு மட்டும்
கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுறணும். பேஷண்ட்டுக்கு எப்போல்லாம் பெயின் வருதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பெட்டில் இந்த மடக்கி நீட்டுறதுலாம் பண்ணிங்களாம்மா? சரி சரி சரி, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் வித் தி பேஷண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பேஷண்ட்டுக்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா வந்தோம் எக்ஸசைஸ் பண்ணோம் போகணுன்றக்கூடாது. ஸோ தட் ஒன்லி அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியும். கோஆப்ரேஷன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருணும். ஐஸ் வச்சிங்களாம்மா? பெயின் வர இடத்துலலாம் ஐஸ் குத்துறோம். ஓ சரி, சார் வச்சு விட்றாரா சார்? சரி, இனியும் வந்து இப்போது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். லெக் ஹிப்போடைய அடக்ஷன் அப்டக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஹிப் ஜாயிண்ட்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். எளிமை நிற்கும் போது அவங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குறதுலாம் ஹிப் ஜாயிண்ட்ஸும். ஸோ அதனால் ஹிப்புக்கான அடக்ஷன் அப்டக்ஷன் எக்ஸசைஸும் பண்ண போகிறோம். ஒரு 35 to 45 டிகிரிஸ் தான். அதுக்கு மேலே ரொம்ப போட்டெல்லாம் புஷ் பண்ணக்கூடாது. பெயின் ஃப்ரீ மூமெண்ட்டாக இருக்கணும். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது பேஷண்ட் லெக்கை. கொஞ்சம் ரெஸ்ட் விட்றணும். அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும். பேஷண்ட்டோடைய ஃபீட்பேக் இருக்கணும். அவங்களுக்கு ரொம்ப பெயின் அதிகமாகிற மாதிரி நம்ம எந்த எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது. ரெஸ்ட் விட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்ருக்கணும். எம்டி ஸ்டமக்கில் நம்ம எந்த எக்ஸசைஸும் கொடுக்கக்கூடாது. ஃபிசியோதெரபிஸ்டுடைய பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படி பெண்டிங்கில் இருக்கும்போது ஒரு ஹேண்ட் சப்போர்ட்டோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது. ஏன்னா ரெக்கரண்ட்டாக நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கும்போது வி ஷுட் டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப் ஆல்சோ. கொஞ்சம் ரெஸ்ட் விட்றணும். ரொம்ப ஹெவியாக கொடுக்கக்கூடாது எப்பொழுதுமே. ஸோ அவங்களுக்கு வந்து 20 days தான் ஆகிருக்கு சர்ஜரி பண்ணி. ஸோ அதனால் மைல்டாக தான் கொடுக்கணும். டாக்டர்ஸ் வந்து நடக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நடக்கலாம். பட் வி ஷுட் பி காஷியஸ் ஃபார் அட்லீஸ்ட் 3 to 6 months. பாத்ரூம் போகும்போது வரும்போது இப்போ இவங்களுக்கு வந்து எப்படி இது கீழே விழுந்தாங்கன்றது எண்டில் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எதனால் எப்படி விழுந்தாங்க என்னன்றது. செகண்ட் திங் வந்து என்னென்னா இவங்களுக்கு இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த அளவுக்கு லெக்கு வந்து பொசிஷனில் இருந்தது. அந்த எக்ஸ்ரேயும் காட்டுறேன் நான். இப்போ இவங்களுக்கு வந்து இதே மாதிரி சில இடத்துல புத்தூர் கட்டு போடுவாங்க, நாட்டு கட்டு கட்டுவாங்க, என்னெல்லாமோ ஒரு ஒரு இந்தியன் பழைய ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி கட்டுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை போன் ஃப்ராக்சர்னால் நீங்கள் என்ன தான் கெட்டினாலும் அது வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறனால அது வந்து திருப்பி ஸ்லிப் ஆயிரும்.
அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அது பொசிஷனில் வைக்கிறது தான் சர்ஜரி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பொசிஷனிங் தி போன் இன் தி கரெக்ட் பொசிஷன், அதுதான் போஸ்டர், கரெக்டான போஸ்டரில் வைக்கிறது தான் அவங்களுடைய சர்ஜரியோட இம்பார்ட்டன்ட் திங்கு. ஸோ அது வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிரும். ஸோ இந்த புத்தூர்கட்டில் என்ன ஆகும்னா கொஞ்சம் மேல்யூனியன் சொல்லுவாங்க, இப்படி சேர்ந்துடும், இல்லைனா இப்படி சேர்ந்துடும், இல்லை இப்படி ஏதாவது ஒரு தவறான ஒரு இப்படி இல்லாட்டி இப்படி நிறைய சேர்ந்துருக்கு, நிறைய கேசஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகி போச்சுன்னா டிஃபார்மிட்டி மேல்யூனியன் சொல்லுவாங்க. ஸோ அதனால போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னும் நிறைய வரும் அது. ஸோ அதனால தான் சர்ஜரி போகணுன்றது. சர்ஜரி ரொம்ப செலவாகும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. முதலமைச்சர் காப்பீடு திட்டத்திலே பண்ணுறாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க சர்ஜரிஸ் எல்லாம். சீனியர் டாக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ எஸ்பெஷலி சொல்லுவாங்க ஹேண்டில் ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஏதாவது பிரச்சனைனா ஸ்டான்லிக்கு நம்பி போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்லேயே எல்லா சர்ஜரியும் பண்ணலாம். ஸோ சர்ஜரியை அவாய்ட் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி இன் தி கம்ப்ளீட் ஃப்ராக்சர். ஏர்லைன் ஃப்ராக்சர் டசன்ட் மேட்டர், யூ கேன் யூஸ் ஒன்லி பிஓபி ஆர் எனி இண்டியன் ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட். பட் டிஸ்பிளேஸ்னாலே we should do the surgery openly. சரியா? இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம். இது நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது தையுடைய ஸ்ட்ரென்தனிங், ஐசோமெட்ரிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. பேசிக் எக்ஸசைஸ் ஃபார் ஆல் தி நீ ப்ராப்ளம், நீ இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி ப்ரொலாங்டு பெட்ரிடனில் இருக்கிற பேஷண்ட்ஸு, நீ சர்ஜரி பண்ணவங்களுக்கு, லெக் சர்ஜரிஸு, ஹிப்பு, என்ன சர்ஜரி பண்ணாலும் நீக்கு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். அது சும்மா நம்ம ஒரு டவல் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் வீட்டில். இந்த மாதிரி டவல் இருந்ததுன்னா நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிஸ்ட்டு சைஸுக்கு இருக்குன்னா அது போதும். கரெக்டான அந்த முட்டிக்கு கீழே வைக்கணும் அந்த டவலை, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த முட்டிக்கு கீழே வச்சு தான் அதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, குவாட்ரிசெப்ஸ் ப்ரெஸ் பண்ணி தூக்குவாங்க. ஸோ அது எண்ட் ஆஃப் தி மூமெண்ட்டில் இந்த ஃபைனல் எக்ஸ்டென்ஷன், ஃபைனல் டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இஸ் டன் பை தி குவாட்ரிசெப்ஸ் மசில். ஸோ வாஸ்டஸ் மீடியாலிஸ் எல்லா மசிலுமே கண்ட்ராக்ஷன் போகும். இதுதான் எல்லா ஐபி பேஷண்ட்ஸு, ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு, ஸோ அதாவது கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக பெட்ரிடன்லேயே இருக்கிறவங்களுக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வீக்காக இருக்கும், லெக் சடனாக அவங்களை எழுப்பி நிற்க வைக்க முடியாது. ஸோ அதுக்கு இந்த குவாட்ரிசெப்ஸ் மசில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இது ஐசோமெட்ரிக் நீ ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவாங்க. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். இது பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு, எஸ்பெஷலி இந்த மாதிரி சர்ஜரி பண்ண கேஸ், லெக் ஃப்ராக்சர், ஆங்கிள் ஃப்ராக்சர், இல்லை தைபோன் ஃப்ராக்சர், ஹிப்போன் ஃப்ராக்சர், எல்லா கண்டிஷன்ஸுக்குமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நீ மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட உங்களுக்கு இந்த ஐசோமெட்ரிக் நீஸ் ஏதாவது இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி புஷ் பண்ணி இப்படியே ஹோல்ட் பண்ணுங்கம்மா, மேலே தூக்கி எப்படிங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் பேஷண்ட்டை. ரெக்கரண்ட்டாக ஒரு 20 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 1 minute 2 minutes ரெஸ்ட்டுக்கு அப்புறமா திருப்பி இது பண்ணலாம். இது அவங்களுடைய வில்லிங்னஸ் தான், அவங்களுடைய எஃபர்ட் எல்லாமே. எல்லா பேஷண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசியோ வராரு, அவர் பாட்டுக்கு பண்ணுறாரு போட்டார் அப்படின்னு போய் உட்காந்துருப்பாங்க. இப்போ இந்த பேஷண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்பப்போ எக்ஸசைஸ் சொல்லியிருக்கிறோம். ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள், 2 டைம்ஸ் பண்ணுங்கன்னா. ஸோ ரெக்கரண்ட்டாக அவங்க பேஷண்ட் தரப்புலேருந்து எவ்வளோக்கு அவங்க இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவங்களுக்கு ப்ரொக்னோசிஸ் நல்லாயிருக்கும். வி கேன் அவாய்ட் டிஃபார்மிட்டிஸ் ஜாயிண்ட்டில் வராமல் பார்த்துக்கலாம். மெயின்லி அதுதான். ஏன்னா போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ்னே ஒரு வேர்டு இருக்குது. எல்லா சர்ஜரிக்கு அப்புறமா தான் சர்ஜரி பண்ணிட்டோமே, 2 lakhs 3 lakhs நம்ம சர்ஜரி பண்ணிட்டோமே, எதுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸு, இப்போ என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும்ன்றது எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்து பாதிக்கப்பட்ட நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மெயின் திங் நம்ம கொடுக்குற ஃபிசியோதெரப்பி எதுக்குன்னா, அந்த பழையபடி பேக் டு ஃபார்ம்னு சொல்லுவாங்க, பழையபடி இந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பழையபடி அவங்க நல்லா நடக்க வைக்கிறதுக்கு
ஃபிசியோதெரப்பி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை மாச்சு கவுண்ட் பண்ணலையா? சரி, அடுத்தது நீ ஆமாம், நீ ஃப்ளெக்ஷன் பண்ணிவிட்டு இதை பண்ணுவோம். இது வந்து ஆக்டிவ் நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன். பேஷண்ட்டாகவே மடக்கிட்டு நீட்டை சொல்லலாம். ஷி கேன் ஏபிள் டு பெண்ட் நியர்லி 90 degrees ஆக்டிவாக. ஃப்ரீயாக இருக்காமா? வலி இருக்கா? இந்த டிகிரி ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாய்லெட் சிட்டிங், வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் உட்காரணுன்னா நமக்கு ஒரு 80 to 90 degrees இருக்கணும். 100 degree இருந்தாலும் நல்லது தான். ஸோ அவங்களுக்கு வந்து டாய்லெட் சிட்டிங்க்கு பிரச்சனை வராது. வேறஸ் இப்போ இந்தியன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணோன்னா ஒரு 6 மாதமாவது அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும், இன்னும் ஃபுல்லாக பெண்ட் பண்ணணும். அதாவது நீயை பொறுத்த வரைக்கும் ஒரு 145 degrees பெண்ட் பண்ணணும், நீ ஃப்ளெக்ஷன் கொண்டு வரணும். ஸோ இவங்களுடைய ஏஜ் ஃபேக்டருக்கு ஜீரியாட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி எக்கனாமெட்ரிக் சேஞ்சஸ், ஜீரியாட்ரிக் பேஷண்ட் இந்த மாதிரி ஓல்டேஜ் பேஷண்ட்ஸுக்கு என்ன தேவை, டே டு டே லைஃபுக்கு என்னென்ன தேவை, சும்மா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் சமையலில், அப்புறம் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கலாம், அப்புறம் பெட்டில் வந்து உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்க வந்து வாக்கிங் போனோன்னா ஒரு 5 minutes to 10 minutes போகலாம். இன்சைட் தி ஹவுஸ் வந்து சேஃப்டி. மழை காலம்னா உள்ளே நடந்துக்கலாம். வெயில் காலமாக இருந்தால் கூட கொஞ்சம் ரொம்ப தூரம் போகாமல் வர்றது நல்லது. எஸ்பெஷலி இந்த மாதிரி சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் வந்து காலில் வந்து எம்சிஆர் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தட் வில் ப்ரிவெண்ட் ஃபர்தராக அங்கே வந்து ஷேக்கிங்ஸ் இருக்கக்கூடாது. நான் இப்போ எக்ஸ்ரே காமிக்கிறேன். எக்ஸ்ரே காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ராக்சர் சைட் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அது வந்து எப்படின்னா க்ளவுட்ஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் போன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு அதிர்வோ இல்லை ஷேக்கிங்கோ இல்லை திருப்பி ஏதாவது ஸ்லிப்பிங் ஆச்சுன்னா கூட அந்த இடத்துல வந்து ஷேக் ஆகவே கூடாது. ஸோ சில வாட்டி என்ன ஆகுனா, இப்போ இவங்க வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிறனால அந்த பகுதிக்கு ஜாயிண்டில் மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷீ மஸ்ட் பி எப்படி சொல்கிறதுனா, இவங்க ஒரு 3 மாதத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். நடக்கும்போது இந்த டைல்ஸ்லலாம் தண்ணி இருக்கக்கூடாது, பாத்ரூம் போயிட்டு வரும்போது அந்த மேட்டு வந்து ஸ்லிப்பரியாக இருக்கக்கூடாது, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்க ஆக்டிவ் நீ ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அப்படியேம்மா காலை மேலே தூக்குவீங்களே, அது பண்ணுறது இல்லையா? இப்போது ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி கீழே வைக்கிறது. இதுவும் வந்து என்னென்னா எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, சிங்கிள் ரெக் ரைஸ். இது நம்ம பண்ணும்போது ஹிப் ஃப்ளெக்ஸார் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இப்போ நான் நடக்கும்போது காலை அப்படி தூக்கி வைக்கிறதுக்கு இந்த மசில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மசில், ஹிப் ஃப்ளெக்ஸார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நல்ல ஆக்டிவேஷன் இருக்கணும். ஸோ இது எல்லாமே காம்பினேஷன், குவாட்ரிசெப்ஸு, ஹிப் போனு, அதுக்கப்புறம் ஈவன் ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ், எல்லா எக்ஸசைஸுமே. அதாவது ஒரு இந்த இடத்துல ஃப்ராக்சர்னால் அதோடைய ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் 2 செக்மெண்ட்டுமே வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தாக பார்த்துக்கணும், மொபிலைசேஷன் அதிகமாக கொடுக்கணும். ஸோ சில பேர் ஒரு ஜாயிண்ட்டை மட்டும் கவர் பண்ணுவாங்க, இன்னொரு ஜாயிண்ட்டை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பேஷண்ட்டோட இன்வால்மெண்ட் தான். பேஷண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட்னு சும்மா வந்துட்டு கடமையேன்னு வந்து பண்ணிவிட்டு போகக்கூடாது. அவங்களுடைய எஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 hours நாங்கள் ஒரு 1/2 hour to 45 minutes இல்லைன்னா 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் திருப்பி 23 hours என்ன பண்ணுறாங்க, அதில் அவங்க ஒரு 6 hours அவங்க அப்பப்போ எஃபர்ட் போட்டு சின்ன சின்ன எக்ஸசைசஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா பேஷண்ட்டு பண்ணிடுவாங்க. சரியாம்மா? போதுமா? சரி, இது ஒரு 25 times பண்ணிடலாமா? இது 50 தானே பண்ணிங்க, இன்னொரு 50 பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ரே காமிக்கிறேன். இதுதான் அவங்களுடைய போன், ஃப்ராக்சர் போன், தை போனு. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ஃப்ராக்சர் போன், தை போன் தான் வந்துன்னா லாங்கஸ்ட் போன், ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் தி பாடி. அதுவே வந்து 2ஆக உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ இவங்க வந்து சிடியில் போட்டு பார்த்துருக்காங்க.
இதில் வந்து நம்ம நார்மலாக இந்தியன் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மூமெண்ட்டில் நம்ம புத்தூர் கட்டு அந்த மாதிரி கட்டு போட்டிங்கன்னா திருப்பி ஸ்லிப் ஆயிரும், ஏன்னா கிராஸாக உடஞ்சிருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே தான் வரும். அவங்க எலும்பி நிற்கும் போது இப்போ தொடையெலும்பில் லோடு இங்கே தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இப்போது சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து ஒரு ராடு வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, இந்த ஃப்ராக்சர் சைட். ஸோ பொசிஷனில் வைக்கிறது தான் மெயின். பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக வச்சுருக்குறாங்க. இதுக்கு தான் சர்ஜரி. ஸோ இப்போ வந்து இந்த ராடு வச்சுருக்காங்க, இது திருப்பி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே செட் ஆகிரும் பாடியிலே. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. ஸோ இதனால் என்ன காம்ப்ளிகேஷனும் வராது. டைட்டானியம் மெட்டீரியலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ராக்சர் சைட்டு பாருங்கள் க்ளீனாக யுனைட் ஆகிரும். ஸோ இந்த ஏஜில் அவங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ண நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க திருப்பி விழுந்தால் கூட அவங்களுக்கு இந்த இடத்துல பாதிப்பு வராது. ஏன் அந்தளவுக்கு இந்த ராடு வந்து சேஃப்டியாக டைட்டாக பிடிச்சிட்ருக்கும். அதுக்கு தான் வந்து சர்ஜரி பண்ணுறது. சர்ஜரி டு கீப் தி பொசிஷன், அதாவது ஃப்ராக்சர்டு சைட்டை வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்கிறது தான் சர்ஜரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேஷண்ட் வந்து உட்காந்துட்டு பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட் லெக், அதாவது ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் உட்காந்துட்டு நீ ப்ரெஸ் பண்ணிலாம் ஆக்டிவேஷன் பண்ணுறது மசில்ஸை, நீ பெண்ட் பண்ணி இது பண்ணுறதும் வந்து அவங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு வார்ம் அப் ப்ரோக்ராம் மாதிரி. இது வந்து கொஞ்சம் லெக்கு ரெசிஸ்டட் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேஸ் இது வந்து ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ். கொஞ்சம் ஹை சிட்டிங்கில் உட்காந்துட்டு பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் இது. எஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். எஸ், கை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் பேஷண்ட்டுக்கு, பேக் பெயின் வரக்கூடாது. ஸோ பாஸ்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து அவங்க ஒரு 25 ஒரு 100 எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. டோஸ் வந்து மேலே பார்த்துருக்கணும் ஆல்வேஸ். ஸோ இதில் வந்து என்ன ஆகுன்னா, நீ பெண்ட் பண்ணுறனால ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டும் இருக்கும். சைமல்டேனியஸ்லி மேலே வரும்போது குவாட்ரிசெப்ஸ் மசில், இதுதான் குவாட்ரிசெப்ஸ்னா தை மசில், இதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஆக்டிவேஷன் பண்ணலைன்னா நீ வந்து ஸ்டெபிலிட்டியும் வராது, மொபிலிட்டியும் இருக்காது. ஸோ இந்த தையை விட அந்த தை வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். நடக்கும்போது போதிய ஸ்ட்ரென்த் இந்த லெக்குக்கு கிடைக்காது. இதெல்லாம் வந்து நமக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ்லாம் கொடுக்குறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா மடக்கி நீட்டு தானே நானே பண்ணிடுவேன் அப்படின்னுவாங்க. இப்போ இவங்க வந்து எத்தனை வாட்டி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 10 வாட்டி பண்ணேன் சார், 20 வாட்டி பண்ணேன் சார்னு. ஸோ இப்போ நம்ம வந்தோன்னா, ஸோ நம்ம சொன்னாங்கன்னா அவங்க பேஷண்ட்ஸு கேட்பாங்க. நம்ம மேலே உள்ள கான்ஃபிடென்ஸில் பண்ணுறது. கவுண்ட் பண்ணிங்களா? நல்லா ஸ்குவீஸ் பண்ணுறாங்க பாருங்கள். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஸ்ட்ரென்த் பண்ணதுக்கப்புறமா தான் நடக்க வைக்கணும் பேஷண்ட்டை. நிறைய பேர் இந்த மாதிரி பெட் ரிடனில் இருக்கிற பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே தூக்குவாங்க, அப்படியே தூக்கி வாக்கரில் நிற்க வைப்பாங்க, நடங்க நடங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ராங். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு பெட் சைடு எக்ஸசைஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பெட் சைடில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸசைசஸ்ஸு, பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம முதல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் எந்த பேஷண்ட்டையுமே எளிமையை உட்கார வைக்கக்கூடாது. ஃபஸ்ட் வி ஹேவ் பெட் சைடு எக்ஸசைஸ், அதுக்கப்புறமா இங்கே சிட்டிங் எக்ஸசைசஸ் இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்டாண்டிங் எக்ஸசைசஸ் இருக்குது, ஸ்டாண்டிங்க்கு அப்புறமா பேலன்ஸ் ட்ரைனிங் இருக்குது, அதுக்கப்புறமா தான் கெயிட் ட்ரைனிங், அப்புறமா தான் நடக்க வைக்கணும்.
நிறைய பேஷண்ட்ஸ் வீட்டில் அட்டெண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க எழும்புங்கன்னு சொல்லி எழுப்பி நிறுத்தி அவங்கள வலுக்கட்டாயமாக இடுப்பெல்லாம் பிடிச்சி புஷ் பண்ணி வாக்கரில் பிடிங்க நடங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா மசில்ஸுடைய கிரேட்ஸ் இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 5 வரைக்கும் இருக்குது மசில்ஸு. ஸோ இந்த மாதிரி ஓல்டேஜ் பேஷண்ட்ஸை நம்ம வந்து டேக் கேர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹார்ட் ரேட் ரொம்ப ஷூட்டப் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, டென்ஷன் பண்ணக்கூடாது. கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபேஷியல் ரியாக்ஷன் வேணும். எல்லாமே பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அவங்களுக்குள்ள நம்ம மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்மளுக்கும் பேஷண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் த்ரூ அவுட் தி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். சும்மா வந்தோம், இதெல்லாம் கொடுத்தோம், போனோம், நடக்க வச்சோம் அப்படின்னு இருக்கவே கூடாது. ஃபாலோ அப் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். எந்த பேஷண்ட்டுக்குமே ஃபாலோ அப் டெய்லி இதெல்லாம் பண்ணிங்களா அதெல்லாம் பண்ணிங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் அவங்கக்கிட்ட. அப்போ தான் வந்து நமக்கு அவங்க மேலே ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம கேட்போன்றதுக்கோசமே அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஐசோமெட்ரிக் நீ ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டாங்க. எஸ்எல்ஆர் பண்ணிட்டாங்க. இது வந்து இன்றைக்கி வந்து 20th டே ஃபிசியோதெரப்பியில். ஸோ இப்போ இவ்வளோ நாள் இவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லாம் கொடுத்து கேட் ட்ரைனிங்லாம் பண்ணோம். இதுக்கப்புறமா தான் நம்ம வாக்கரில் நம்ம வாக்கிங் ஸ்டாண்டிங்லாம் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் இதை பற்றி பேசுவாங்க, அவங்களுக்கு எப்படி ஆச்சு அப்படின்னு. போதுமா? நீங்கள் எப்படி கீழே விழுந்தீங்க? மாஸ்க் எடுத்துக்கலாம். மாஸ்க் இறக்கி அங்கே அந்த வீட்டில் இன்னொரு வீட்டில்ங்க, நம்ம இந்த வீட்டில் இல்லை, ஒரு 1.5 அடி உயரம் வாசப்படி மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதை இறக்கி கீழே வச்சேன். இந்த கால் ரைட் ஹேண்ட் காலை கீழே வச்சுட்டேன். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் வைக்கும்போது அது எப்படி நழுவுச்சு, மேட் வேறு இருந்ததுங்க, தண்ணி இருந்ததா என்னன்னு தெரியாது, கவனிக்கல. அப்படியே காலை ரெண்டுத்துலையும் நடுவில் காலை வச்சுட்டு அப்படியே தொப்புன்னு அப்படியே காலை எப்படி மடக்கி உட்காந்தேன்னு தெரியல, அந்த மாதிரி மடக்கிட்டு உட்காந்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அப்படின்னு நான் வந்து அப்புறமா கட்டி மேலே ஏற்றி உட்கார வச்சேன். அது எப்படி விழுந்தேன், எப்படி இதுவாச்சு தெரியல. அந்த மாதிரி அது தலை சுத்தலே அதெல்லாம் எதுவும் கிடையாது. அது சாதாரண நல்லாவே தெரியுது நான் எப்படி இறங்கினேன், எப்படி உட்காந்தேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்களாம்மா டெய்லி? டெய்லி இவர் சார் இந்த போனதுக்கப்புறம் ஈவினிங் பண்ணுறேங்க. 2-3 எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதை இப்போ கால் தூக்க முடியாத எக்ஸசைஸ் தான் பண்ணுறேன். வாக் போகிறேன். வாக்கிங் 2 வாட்டி 3 வாட்டி போகிறேன். எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதா இன்றைக்கி எவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ணதில்ல? இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த கால் பெண்ட் பண்ணுற இடம்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இல்லாத கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படி அது எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒன்றும் தெரியல. நைட்டில் தான் கொஞ்சம் லைட்டாக பெயின், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த பேஷண்ட் வந்து நடக்க வைக்கிறோம். ஸோ லாஸ்ட் அதுதான் வாக்கிங் கேட் ட்ரெயினிங். லாஸ்ட்டில் கேட் ட்ரெயினிங் இப்போ நடக்க வைப்போம். இந்த வீட்டு வரைக்கும் அந்த வாசப்படி மன வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துருக்காங்க. இப்போ நம்ம பேஷண்ட்டை வந்து கேட் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், கொண்டு போக போகிறோம். ஸோ அப்போ வந்து பேசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோல்டிங் தி வாக்கர் எந்த போஸ்டரில், அப்புறம் அவங்க வந்து கெட்டிங் அப். ஸோ அந்த நீ வந்து 90 டிகிரியில் இருக்கணும். வெயிட்டு லெஃப்ட் லெக்கில் போட்டு எழும்பக்கூடாது, ரைட் லெக்கில் தான் எழும்பணும். ஸோ இப்போ பேஷண்ட் வந்து எழும்பி கேட் ட்ரைனிங் போக போகிறாங்க. பொறுமையாக எழும்புங்கம்மா. வெயிட்டு போட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேஷண்ட் ஹோல்ட் பண்ணுறது. ஏன்னா ஸ்லிப் ஆகி விழுந்துடக்கூடாது பேஷண்ட்டு. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பேஷண்ட்டுக்கு பின்னாடி எப்பொழுதுமே நம்ம போகணும். இடுப்பில் எப்பொழுதுமே கை இருக்கணும். சும்மா இங்கேயே போயிட்டு போதுமா அண்ணா? அங்கே அது வரைக்கும் போயிட்டு
முடிஞ்ச வரைக்கும் நடங்க. அதே மாதிரி பேஷண்ட் வந்து உட்காரும்போது ரொம்ப சேஃப்டியாக உட்காரணும். எப்படி அவங்க எழும்புனாங்களோ அதே மாதிரி சேஃப்டியாக கால் கொண்டு போய் பின்னாடி டச் பண்ணிக்கணும். வாக்கரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பேக்கில் நல்லா டச் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரண்ட்டில் பிடிச்சிட்டு உட்கார்ந்த மாதிரி குனிஞ்ச மாதிரி பொறுமையாக உட்காரணும். ஓகேவா? உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து இன்னையோட முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்க ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம். ஸோ ஷீ இஸ் கம்ஃபர்டபுள் வித் தட் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். ஹியர் ஆஃப்டர் ஷி ஹேஸ் டு ஃபாலோ தோஸ் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம். நாம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீல வந்து ஸ்டிஃப்னஸோ டிஃபார்மிட்டியோ எதுவுமே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் எல்லா பேஷண்ட்ஸுக்குமே ஆஃப்டர் தி சர்ஜரி வந்து நம்ம இந்த மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் கொடுக்காமல் இருந்தோன்னா ஜாயிண்டில் வந்து ஸ்டிஃப்னஸ் டைட்னஸ் 100% வரும். சரி 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 இன்னொரு 50 தடவை பண்ணுவோம். எப்பொழுதுமே பேஷண்ட் அதுதான் ஹிப் ஜாயிண்டில். பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துடுறீங்களா? அது ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் டைட்னஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபிசியோதெரப்பி கேரே கொடுக்குறோம். இவருக்கு மேடத்துக்கு கூட சாராக இருக்கிறார். வாங்க சார். ஸோ இவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். நம்ம என்னென்ன சொல்லி கொடுக்குறோமோ அவரை மேடத்தோட ஹஸ்பண்டு. ஸோ இவர் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னென்ன தேவையான எக்ஸசைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது இவர் தான். அவங்களுக்கு மேடத்துக்கு எதாவது பெயின்னா ஐஸ் வைக்கிறது அவர்கிட்ட வேணால் 2-3 வார்த்தைகள் வேணால் கேட்டலாம். அவரை சொல்லுவார். உட்காந்துக்கோங்க சார். எப்படி இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணோமே எப்படி என்ன மாதிரி இது ஒரு ஃபீட்பேக் மாதிரி நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து சாதாரண ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரண ரொம்ப ஒரு தெரிஞ்ச உறவினர் மாதிரி கூடவே பேசிக்கிட்டே அவங்களுக்கு கஷ்டத்து தெரியாமல் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப சிரிச்ச முகத்தோடு செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் செய்கிற வேலையை பார்த்தாரு. ஓகே சார். அப்புறம் இவங்களுக்கு எக்ஸசைஸ் நைட்லாம் பண்ணுறாங்களா? வலி வந்தால் மாத்திரைலாம் போடுறீங்களா? நைட்டு மாத்திரை போடுறோம். ஐஸ் ஒத்தம் கொடுக்குறோம். சரி.
சாயங்காலமும் கொஞ்சம் நடக்க வைங்க. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் நடக்க வைக்கிறது, அப்புறமா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றது, அதுவே ஓகே. ஒரு ஆமாம், ஒரு 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 3 மாதத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. 3லேருந்து ஒரு 6 மாதம். ஏன்னா காலில் எந்த ஃப்ராக்சர் ஆனாலும் 6 மாதம் ஆகும், கையில் வந்து 3 மாதம். இதுதான் படிப்பு. ஸோ நம்ம வந்து சர்ஜரி பண்ணனால நடந்துட்டாங்க. ஸோ நடந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அந்த போன் வந்து லைட்டாக ஆட்டாங்கட்ட கூட அந்த ஹீலிங் வந்து நடக்காது. அதுக்கு தான் வந்து உங்களை வந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் அதிர்வு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ட்ராவலிங் எல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கலாம். பட் கிச்சனுக்கு போகலாம், ரெஸ்ட் ரூம் போகிறது, ஹாலுக்கு போகிறது, அதெல்லாம் போயிட்டு வரலாம். எக்ஸசைஸ் பண்ணிக்கினே இருக்கணும். நம்ம வாக்கர் வச்சுட்டு போகிறது வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து உங்கள் காலை விட இந்த 4 காலில் தான் எங்களுக்கு சேஃப்டி, எங்களுக்கு நம்பிக்கை அதிகம். ஸோ ஏன்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட் வந்து அதிகம். எதுக்கு வாக்கர் யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு சுற்றி 4 பேஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் விழ மாட்டீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டர் கிரச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆக்சிலரி கிரச்சுன்ட்டு சின்னதாக அப்படி வச்சுட்டு நடப்பாங்க ஒத்த கையில். அது வந்து ஆமாம், ஏன்னா அது ஒரே ஒரு இது தான் இருக்கும். ஸோ பேஸ் ஆஃப் சப்போர்ட் தான், அது கூட வந்து அப்படியே டில்ட் ஆக்கி விட்ருவோம். வாக்கர் தான் எப்பொழுதுமே சேஃப்டி ஃபார் திஸ். அதனால தான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இதுதான் வச்சுருப்பாங்க. ஏன்னா பேஸ் ஆஃப் சப்போர்ட் அதிகம். இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. வாக்கர் எடுத்துகிட்டு போனால் ஆக்வர்டாக இருக்குங்க, அசிங்கமாக இருக்குதுங்க, 4 பேர் சொல்கிறாங்க நோயாளி அப்படின்னு. யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் எ ஷார்ட் டேர்ம் தான். கொஞ்ச நாள் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த நேரம் நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் நடக்கும்போது இதுலேருந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த ஆக்சிலரி கிரச்சு, கட்டர் கிரச்சு, அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த சின்ன ஒரு இதிலெல்லாம் வச்சுட்டு நடந்தாங்கன்னா பேஸே இருக்காது, டக்குன்னு கீழே விழுந்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ அம்மாவுக்கு பேர் வந்து என்னம்மா? பானுமதி. என்ன வயசு? 72 வயசு. சுகர் பிபி இருக்காம்மா? ரைட், ஓகே. ஸோ இவங்க வந்து இப்போது இந்த ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு 3 மாதத்துக்கு நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாலும் இந்த நீல வந்து ஸ்டிஃப்னஸோ டிஃபார்மிட்டியோ வராது. அப்படியே பழைய நிலைமைக்கு போயிடும். காலையில் ஒரு எக்ஸசைஸ், ஆமாம். ஈவினிங்கு முடிஞ்சாலும் லைட்டாக பண்ணலாம். பெயின் வந்துன்னா ஐஸ் வச்சுக்கணும். எப்பப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்கிக்கணும். ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, சரியா? அது ரைட். நைட்டில் தான் பெயினே தெரியுது. இப்போல்லாம் ஒன்றும் தெரியுது. ஏன்னா 2 முறை. சரி சரி, ஓகே 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 ஓகே. சரி, நைட்டு அந்த நேரம் சில வாட்டி ஐஸ் வைக்காதீங்க. சில வாட்டி என்னென்னா நைட்லலாம் ஐஸ் வச்சா சில வாட்டி ஃபீவர் வரும். அதனால ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஐஸு. 2 நிமிஷம் நல்லா இருந்து. அதான் ரணம் அதிகமாக இருக்கனால ஐஸ் ஈக்குவா இருக்கும். சரி 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 சரி. அந்த தையல் இல்லாத பகுதிகளெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஆயில், இந்த க்ரீமு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி க்ரீம்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து 1 நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம், அது மாதிரி இருக்குது. அதுவே தாங்க முடியும். சரி சரி, வந்து உடனடியாக எஃபெக்ட் தெரியும். ஓகே. ஐஸோட உண்மை இது வந்து ஸோ இப்போ நம்ம இந்த பேஷண்ட்டை பார்த்தோம். ஸோ அவங்க வந்து நல்லா நடக்க தொடங்கிட்டாங்க. 20 days ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க நம்ம சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வெயிட்ஸ்லாம் கேட்டுட்டு நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபிசியோதெரப்பி கொடுக்குறனால அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. ஸோ இனிமேல் அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. திஸ் இஸ் ஆண்ட்ரூ, சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் ஹெட் டு ஹீல் ஃபிசியோதெரபி கிளினிக், போரூர், சென்னை. தேங்க்யூ, பாய்.